ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன டாமினியன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக். நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு செம பெரிய ஆக்சிடென்ட் காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் அப்படியே மாட்டிக்கிட்டு தலைகளை தொங்கிட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம படத்தோட ஹீரோட பேரு தாமஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயக்கத்துல வந்து கண்ணு முழிச்சவன் அந்த சீட் பெல்ட் கட்டிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ண வந்து பாத்துட்டு தான் இருப்பான். ஹீரோ எவ்வளவு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவன் அங்க வந்து பயத்துல ஓடி போயிடுறான். ஹீரோவை அந்த சீட் பெல்ட் கட்டிட்டு ஒரு வழியே வெளியே வந்துடுறான். அந்த பக்கம் இருக்கிற அவன் தங்கச்சி தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சத்தம் கேக்குது. உடனே அந்த பக்கம் போய் பாக்குறான். அவன் தங்கச்சி அப்படியே உயிருக்கு போயிட்டு இருக்கா. அவளை வெளியே அப்படியே இழுத்துட்டு வந்து மடியில படுக்க வச்சுட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த சைடுல இருக்கிற எங்க அம்மாவையும் பாக்குறான். எங்க அம்மா அப்படியே ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாங்க. அவன் தங்கச்சி அப்படியே வழியால துடிச்சிட்டு இருக்கா. தாமஸ், நான் இறந்துருவனா, எனக்கு பயமா இருக்கு, எனக்காக நீ பிரார்த்தனை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். கடவுளை என் தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு எந்த பலனும் இல்ல. அவன் தங்கச்சி அப்படியே கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறா. அவன் தங்கச்சியோட உடம்ப கட்டிப்பிடிச்சு செமையா கத்தி கதறான். அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில மாசங்கள் கழிச்சு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இறந்து போனவனோட அம்மா தங்கச்சியோட கலருக்கு அப்படியே பூவெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பானோ, ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அங்க இருக்கிற சர்ச்சில் ஃபாதராகவும் இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சர்ச்சோட பெரிய ஃபாதர் வந்து மீட் பண்றான். ஃபாதர், நான் உங்களை ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நீ இருந்து ரிலீவ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். தாமஸ், ஒரு டைம்க்கு 100 டைம் நல்லா ஓச்சு சொல்லு, இந்த வேலையை நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஃபாதர், நான் நல்லா ஓச்சிட்டேன், என்னை ரிலீவ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. சரி, பிரார்த்தனைக்கிற நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பிரார்த்தனை பண்ற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோனோட அம்மா. ஹீரோனோட அப்பா இறந்து போயிருப்பாரு. இப்ப ரெண்டாவது ஒருத்தனை காலிச்சிட்டு இருப்பாங்க. அவன் தான் பக்கத்துல நின்று இருக்கான். ஆனா அவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப தப்பானவன். ஹீரோனோட அம்மா பக்கத்துல இருக்கும் போதே போன்ல வேற ஒருத்தி கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த ஹீரோனோட அம்மா கணிசா தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னை தான் அவளுக்கு பிடிக்காதுல, இருந்தாலும் நான் உனக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போன் பண்றான். இதே டைமோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. டேபிள் மேல தான் அந்த போன் இருக்கும். ஆனா கால் அதெல்லாம் பார்த்துட்டு இங்க காலே எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துடுறா. போன்ல வர காலை பார்த்துட்டு உங்க அம்மாவும் உன்னோட புது அப்பாவும் கால் பண்றாங்க, எடுத்து பேசு அப்படின்னு சொல்றா. இல்ல, எனக்கு அவன்கிட்ட பேச இஷ்டமே கிடையாது, அவன் ரொம்ப தப்பானவன், பொண்ணு விஷயத்துல ரொம்ப மோசம், இதை பத்தி எங்க அம்மா கிட்ட நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், ஆனா எங்க அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து என்னோட அம்மாவை எப்படியாச்சும் நான் காப்பாற்றணும், எங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாமியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனோட அம்மாவே அந்த பாய் ஃப்ரெண்டி தான் காட்டுறாங்க. கார்ல உட்காந்துமே தன்னோட பொண்ணு கன்னிசா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் போனே எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்க ரிங் எடுத்து கொடுக்குறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த ரிங் அப்படியே ஹீரோனோட அம்மாவுக்கு மாட்டி விட்டுறான். இந்த பக்கம் பேசிட்டு இருக்க ஹீரோனும் எங்க ஃப்ரெண்டி தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உங்க அப்பாவோட ஆவிகிட்ட நீ பேசணும்னு நினைக்கிறியா, எனக்கு ஒரு சடங்கு தெரியும், அது மூலியமா உங்க அப்பாவோட ஆவிகிட்ட நீ பேச முடியும், உங்க அப்பாவோட ஆவிகிட்ட நீ ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், ஏதாச்சும் தப்பா போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த புது பாய் ஃப்ரெண்ட் ரிங் போட்டு இருப்பாங்க. அந்த போட்டோ தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு செமையா கடுப்பாயிடுது. சரி, அந்த விர்ச்சுவல் இன்னைக்கு நைட்டே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அங்க இருந்து. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவோட கலரை புதைச்சுக்க அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒரு பொம்மை எடுத்து காட்டுறா. இதை வச்சுதான் நம்ம அந்த சடங்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்த ஹீரோனும் இதெல்லாம் சேஃப் தானா, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம மந்திரத்தை கரெக்டா சொன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் இன்னொரு சந்தேகத்தை கேட்கறாங்க. நம்ம சுடுகாட்டுல வச்சு தானே இந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல போறோம், இது மூலியமா வேற ஏதாச்சும் ஆவிக்கு இது நம்ம கலப்பி விட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்க அப்பாவோட கலரை முன்னாடி தான் வச்சு பண்ண போறோம், அதனால உங்க அப்பாவோட ஆவி மட்டும் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி அப்படியே சுடுகாட்டுல எங்க அப்பாவோட கலருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மையை தூக்கி அப்படியே எங்க அப்பாவோட கலர் மேல வச்சு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி முடிச்சாங்க. அப்பயும் எதுவும் நடக்க மாட்டேது. சின்ன டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் மந்திரத்தை சொல்றாங்க. சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மை அப்படியே பின்னாடி பக்கமா வளைய ஆரம்பிக்குது. இதை பார்க்கற ரெண்டு பேருக்கு செமையா பயமா இருக்கு. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஹீரோயின்ட்ட உங்க அப்பா கிட்ட என்ன வேணுமோ சீக்கிரம் கேளு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் உடனே அந்த பொம்மை கிட்ட நாங்க ரெண்டு பேத்துல யார் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பொம்மை கரெக்டா ஹீரோயின் செல்ல திரும்பி நிக்குது. தன்னோட அப்பா ஆவிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அந்த பொம்மை கிட்ட அம்மா வந்து ரெண்டாவது ஒருத்தனை இப்ப கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க, அவன் ரொம்ப தப்பானவன், எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சுடுகாட்டை பாதுகாக்கிற செக்யூரிட்டி அங்க வந்துடுறான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட் இது இவங்க அப்பாவோட கலர் தான், இன்னைக்கு அவரோட நினைவு நாள், காலையில இருந்து ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டா, இப்பதான் வந்தா, அதனாலதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பொம்மை தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி வந்து கார்ல ஏறிக்கிறாங்க. கார்ல ஏறி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே காருக்குள்ள இருக்கிற மிரரை காட்டுறாங்க. பின்னாடி இருந்து அப்படியே ஒரு ஆவி அப்படி இந்த காரை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை கவனிக்காத ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அவங்க அம்மா சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவன் தப்பானவன் அப்படிங்கறனாலதான் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு அப்படியே பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி மேல அவங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிட்ட வராங்க. பார்த்தா படிக்கட்டுல அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னமா
என்னம்மா இப்பதான் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு செம ஷாக்கா இருக்கு. திரும்பி டக்குன்னு சோஃபா சைடுல பாக்குறாங்க. பார்த்தா சோஃபால எங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் திரும்பி படிக்கட்டுல பாக்குறாங்க. பார்த்தா அந்த உருவத்தை காணோம். யார் நம்மகிட்ட கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பயந்துட்டு மேல ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே ரெடியாகி ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. ஹீரோயின் அம்மா அப்படியே பாய் ஃப்ரெண்ட் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பேசல, இனிமேட்டு உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி டக்குன்னு போனை வைக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு அங்க ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அதுல அவங்க சூனியம் பண்ண அந்த பொம்மை தூக்கி அங்க போட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. டக்குன்னு அந்த பொம்மை அப்படியே ஹீரோயின் போற சைடுல அப்படியே தலையை திருப்பி பாக்குது. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஃபாதர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிட்டு இருக்கான். உடனே ஹீரோ கூப்பிட்டு, ஃபாதர் நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க, உங்க அம்மாவும் தங்கச்சியும் மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா தான் அவங்க மேல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நேற்று நாங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன்ல, அது நடந்துருச்சு, இன்னைக்கு காலைல எங்க அம்மாவும் எங்க பாய் ஃப்ரெண்டு சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்கும் செம சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டோட களத்துல பாக்குறாங்க. ஏதோ புண்ணான மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நேற்று நம்ம சுடுகாட்டுக்கு போனோம்ல, அங்கதான் ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வேற ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல ஷோல்டர் தான் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ் முடிச்சு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. காலைல அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு இருப்பாங்களா, அவன் பார்த்தா வீட்டுல இருக்கான். இதை பாக்குற ஹீரோனுக்கும் செமையா டென்ஷன் ஆகுது. உடனே அப்படி மேல ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா போட்டோ பார்த்துட்டு, எப்படியாச்சும் அம்மாட்ட இருந்து அவனை பிரிச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் பேக் கீழே தான் போட்டிருப்பாங்க. அந்த பேக்குள்ள பாக்குறாங்க. காலைல டஸ்ட்பின்ல போட்டு போன அந்த பொம்மை பேக்குள்ள இருக்கு. இதை பாக்குற ஹீரோனுக்கும் செமையா பயமா இருக்கு. உடனே அந்த பொம்மையை யாருக்கும் தெரியாம மறுபடியும் வெளியே வந்து டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணாடியில ஒரு ஆவியோட உருவம் தெரியுது. ஹீரோனுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த கண்ணாடி கிட்ட எந்த உருவமே இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அப்படியே அந்த ஆவி நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே பயத்துல செமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆவி அதோட கெட்ட சக்தியை ஃபுல்லா அப்படியே ஹீரோயின் உடம்புக்குள்ள அனுப்பிச்சிருது. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோட அம்மா அப்படியே மேல வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே செவுத்துல டம்மு டம்னு மண்டை இடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு சுயநலம் வைக்க வராங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில ஆயிடுது. காலையில அவங்க அம்மா அப்படியே பால் காய வச்சுட்டு அப்படியே கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க. பால் குக்கர் சத்தம் வருது. போய் ஆஃப் அப்படியே திரும்ப டக்குன்னு அந்த இடத்துல ஹீரோயின் க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்க செம பயமாயிடுது. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கையில பாக்குறாங்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புண்ணா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோனோட உடம்புலயும் புண்ணு இருக்கு. என்னாச்சு உனக்கு, நல்லா இருக்கீல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா பயந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே பின்னாடி இருக்கிற ஆப்பிள் எடுத்து ஹீரோன் அங்க இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் வரணும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் செத்துரு செத்துரு அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேக்குது. எங்க இருந்து வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குறா. பார்த்தா தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. சுதாஷ்டம் அப்படியே அந்த இடத்துல பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல வேற ஒரு சிஸ்டர் தான் நின்னுட்டு இருக்காங்க. அவளுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற விஷயமே புரியல. அப்படியே அதை பத்தியே யோசிச்சுட்டு வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தான் கிளாஸுக்கு வருவான். வந்துட்டு இறந்து போன ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காக ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் மௌனஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கற எனக்கு ஒரு செம ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு இறந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்பதான் தெரிய வருது. இதை கேட்ட எனக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. மௌனஞ்சலி செலுத்தி முடிச்சோன்னா ஹீரோயின்ட்ட உன்னை பிரின்சிபால் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூம் கூட்டிட்டு போறான். பிரின்சிபல் ஹீரோயின்ட்ட உன் ஃப்ரெண்டு ஏதாச்சும் அவளுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவ என்கிட்ட எதை பத்தியுமே சொல்லல. நேத்து அவளுக்கு ஷோல்டர் வலிக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் என்கிட்ட சொன்னா. சரி அவ எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அவ ரூம்ல அவ தூக்கு போட்டுட்டா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். இதை கேட்ட அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தான் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் தான் ஹீரோன் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. கார்ல போற வழியில ஹீரோன் அப்படியே எதையோ முனைவிட்டே வராங்க. ஹீரோ உடனே காரை நிறுத்திட்டு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோன் அப்படியே வெளியே பாக்குறாங்க. பார்த்தா அந்த தூரமா ஒரு கருப்பு நாய் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உடனே அப்படியே கண்ணில டம்மு டம்னு இங்க மண்டையை முட்டிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோவை டக்குன்னு அப்படியே காரை விட்டு வெளியே வந்து ஹீரோயின் சைடுக்கு டோர் ஓபன் பண்றான். ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் உடம்புல இருக்கிற அந்த ஆவி, நீ நினைச்சாலும் இவளை காப்பாற்ற முடியாது, ஏன் உன் கடவுளே நினைச்சா கூட இவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டரும் ஹீரோவும் கூட்டு போய் ஹீரோயினை வீட்டுல விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே சர்ச்சுக்கு வந்துடுறான். சர்ச்சுக்கு வந்த ஹீரோ போயிட்டு பெரிய ஃபாதரை மீட் பண்றான். பெரிய ஃபாதர் ஹீரோ கிட்ட ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறாரு. அவன் நார்மலா இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்கிறாரு. அது நமக்கு தெரியல ஃபாதர், ஆனா வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது அவ வினோதமா நடந்துகிட்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்படி என்ன வினோதமா பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஃபாதர் கேட்கிறாரு. அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் அவன் லாட்டின் லாங்குவேஜ் எல்லாம் பேசினா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றான். இதை கேட்ட ஃபாதரோ கண்டிப்பா அவளுக்கு வந்திருக்கிறது மெடிக்கல் ப்ராப்ளமோ இல்ல மென்டல் இஷ்யூஸோ கிடையாது, ஏதோ தீய சக்தி தான் உடம்புக்குள்ள போயிருக்கு, அதை அடக்கணும்னா கண்டிப்பா அந்த ஃபாதர் தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஃபாதரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். ஆல்பர்ட் ஃபாதர் தான் வர வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த ஆல்பர்ட் ஃபாதரோட சிசிய மைக்கில தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் உடம்புக்குள்ள ஆவி பூந்திருக்கும், அதை அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி பண்றான். அந்த ஆவி அப்படியே அவனை செவுத்தோட சேர்த்து இப்படி களத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. இவங்க ஒரு உடன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ஆவிகளை அடக்க தேவைப்படுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து செல்வி எடுக்க எவ்வளவு முயற்சி பண்றான். ஆனா அந்த ஆவி அவனை தூக்கி கீழே போட்டு களத்தை அப்படியே நெரிக்க ஆரம்பிக்குது. ஒரு கடத்தை அந்த ஆவியை தள்ளி விட்டுட்டு அப்படியே கை கால்லாம் டைட்டா புடிச்சுக்கிறான். அப்ப அந்த ஆவி
மைக்கிளோட அம்மா மாதிரி பேச ஆரம்பிக்குது. கண்ணா நான் உன் அம்மா தான்டா, என்ன ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட அவனும் அப்படியே ஒரு நிமிஷம் ஏமாந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த மைக்கில் அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த ஆவி மேலே ஏறிக்கு வந்து மறுபடியும் களத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அப்ப நிறைய மந்திர வார்த்தைகள்லாம் அந்த ரூம்குள்ள கேக்குது. ஆல்பர்ட் ஃபாதர் தான் கையில சிலுவை எடுத்துட்டு உள்ள வந்திருப்பாரு. வந்து அப்படியே தொடர்ந்து மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆவி பயப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மைக்கில் எந்திரிச்சு அந்த சின்ன பையனோட கை கால்லாம் அழுத்தி பிடிச்சிக்கிறான். அவரு அப்படியே மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அந்த சின்ன பையன் நெத்தியில சிலுவை வச்சுட்டு மறுபடியும் மந்திர வார்த்தைகள்லாம் சொல்றாரு. ஒரு கட்டத்துல அந்த ஆவியை மொத்தமா அழிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மைக்கிள் ஆல்பர்ட் ஃபாதர் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர், இதுக்கப்புறமே என்னால இதை செய்ய முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த ஆவி ஒரு கட்டத்துல எங்க அம்மா மாதிரி பேசணும், நான் ஏமாந்துட்டேன், அதனால உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஃபாதரோ நீ மனசை ஒருநிலைப்படுத்தினா கண்டிப்பா நல்லா பண்ண முடியும், அவனுக்கு அதுக்கான ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஃபாதர் என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். ஆல்பர்ட் நேரா வந்து பெரிய ஃபாதர் தான் மீட் பண்றாரு. எங்க உன்னோட சிசியா மைக்கேல் அப்படின்னு ஃபாதர் கேட்கறாரு. அவன் என்னால இந்த வேலையை தொடர்ந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஃபாதர். சரி நம்ம போய் ஹீரோனை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபாதரும் கூட்டிட்டு போறாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறான் இல்ல மைக்கேல் அப்படின்னு ஃபாதர் கேட்கறாரு. ஆமா ஃபாதர், ஆனா எல்லாத்தினாலையும் இந்த வேலையை சுலபமா பண்ணிட முடியாது, இதுக்கு மனதிகிரியும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ஆல்பர்ட் சொல்றாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஹீரோ உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். ஃபாதர் அவனை காமிச்சு நீ அசிஸ்டன்ட் தேடிட்டு இருக்கீல, அதுக்கு இவன் கரெக்டா இருப்பான், இவனை சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆல்பர்ட்டும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய ஃபாதர் போய் ஹீரோவை மீட் பண்றாரு. நீ ஆல்பர்ட் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவை என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். நீ ரொம்ப நாளா இங்க இருந்து ரிலீவ் பண்ணோட சொல்லி கேட்கறீல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ ஆல்பர்ட் ஃபாதர் கிட்ட போய் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா முடியாது ஃபாதர் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட ஸ்டூடெண்ட் கையில வந்து ஒரு தீய சக்தியால பாதிக்கப்பட்டிருக்கா, அவளோட ஃப்ரெண்டு செலிலாக்கு ஏற்பட்டது அவளுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீ கண்டிப்பா அந்த ஃபாதருக்கு அசிஸ்ட் பண்ணா மட்டும் தான் அவளை சரி பண்ண முடியும், அட்லீஸ்ட் இந்த ஒரு கேஸ்லயாச்சும் அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவை சின்ன ஓச்சு சொல்றான் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸுக்கு கிளம்பிடுறான். இதே டைம்ல கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஹீரோனை தான் காட்டுறாங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த எக்ஸாம் பேப்பர்ல எப்பயுமே உருவத்தை பார்ப்பால, அந்த உருவத்தை தான் வரைஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்தா கிளாஸ் மேமோ என்ன பண்ணிட்டு இருக்க கையில அப்படின்னு கேக்குறாங்க. டக்குன்னு உடம்புக்குள்ள ஆவி வந்துருது. அப்படி வெறி பிடிச்ச மாதிரி பேனாவை எடுத்து நச்சு நச்சு நச்சுன்னு கையில இறக்கிட்டு இருக்கா. அப்படி டேபிள் ஃபுல்லா ரத்தமா வலிஞ்சு ஊத்துது. இதை பார்த்தாங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு ஹீரோன் அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றான். ஒரு கட்டத்துல ஹீரோன் அப்படியே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோன் அப்படியே சுயனுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னை சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே நல்ல ஆபத்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு பதில் நான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோவோ முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு இறந்ததுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கலாம் சொல்றா. நம்ம கூட நம்ம நேசிச்சவ யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்ம பே பண்ணிக்குவோம். இது மனசனோட இயற்கை தான், அதுக்கெல்லாம் நீ காரணம் கிடையாது, இதுக்கப்புறமாச்சும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அப்பதான் ஹீரோன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. என் ஃப்ரெண்டு இறந்ததுக்கும் எனக்கு இப்படி நடக்கிறதுக்கும் அது ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரா. கரெக்டா இப்ப டோரை திறந்துட்டு ஒரு சிஸ்டர் உள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரின்சிபல் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரின்சிபல் பார்க்க போறாங்க. பிரின்சிபல் வந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தான் வர வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல நடந்த அந்த வீடியோவை எல்லாரும் போட்டு பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் நடந்துகிட்டதை எல்லாத்தையும் பார்த்தா எங்க அம்மாவுக்கும் செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் உங்க பொண்ணுக்கு நாங்க கவுன்சிலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அவங்களுக்கு இப்ப தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட் தான், நீங்க அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா இருந்தா மட்டும் தான் எங்களுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா எங்க அம்மாவை சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா எங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கார்ல பாட்டு ஓடிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு அப்படியே அந்த டேப் ரிகார்ட்ல இருந்து அவன் தங்கச்சியோட வாய்ஸ் கேக்குது. அண்ணே என்னை காப்பாத்துனேன் அப்படிங்கிற வாய்ஸ் தான் கேக்குது. அந்த டேப் ரிகார்டரை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி பண்றான். ஆனா அவனால ஆஃபே பண்ண முடியல. சடனா அந்த வாய்ஸ் நின்றுது. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து அவன் தங்கச்சியோட உருவம் அப்படியே மூஞ்சி வந்து காட்டுது. அப்படியே மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் ஒழுதுட்டு இருக்கு. அண்ணா என்னோடயே இருந்துருனே அப்படின்னு சொல்லுது. சடனா அப்படியே காரை வளைச்சு நிறுத்திடுறான். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே ஒரு நிமிஷம் புரியல. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோனுக்கு எப்படி இந்த பாதிப்பு வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெட்ல நிறைய சர்ச் பண்றான். அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில போயிட்டு ஃபாதர் ஆல்பர்ட்டை மீட் பண்றான். மீட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுறான். ஆல்பர்ட் ஃபாதர் ஹீரோ கிட்ட உன்னை நான் பயப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லல, இது ரொம்ப ஆபத்தான வேலை, இன்னொரு டைம் நல்லா ஓச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்னோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்படணுமோ பயப்படணுமோ அது எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் எதுவுமே கிடையாது. என்னால மத்தவங்களுக்கு உதவ முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் எனக்கு நானே உதவிக்கிறேன், இந்த விஷயத்தை விட்டு நான் ஃபுல்லா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். இதுக்காக நீங்க என்ன கத்துக்கணும்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவர் எப்பயுமே வந்து ஒரு மர பெட்டியை வச்சிருப்பாரு, அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. இதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம 10% பேயை அடைக்கிற முடியும், மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மந்திர சக்தி வச்சு தான் அடக்க முடியும். இந்த புக்கை படி, இதுல எல்லா மந்திர சக்திகளை பத்தி இருக்கு, அதுக்கப்புறம் எல்லா தீய சக்திகளை பத்தி இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவனும் நைட்டு பகல உட்காந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த புக்கை படிச்சு முடிச்சான். அடுத்த நாள் காலையில போயிட்டு சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்கறான். நான் என்னோட அம்மாவும் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லாம போயிடுச்சு, அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க கடவுளே, நான் இப்ப முழுசா உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆல்பர்ட் கிட்ட நான் இப்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதே டைம்ல ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மா அப்படியே டீ கொண்டு ஹீரோட ரூமுக்கு தான் வராங்க. வந்து டேபிள்ல வச்சு எப்படி இருக்க கைலா, நீ உன்னைய பத்தியும் உன் ஃப்ரெண்டை பத்தி ஏதாச்சும் என்கிட்ட சொல்லு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோன் அப்படியே அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு ரொம்ப நாளாவே நம்ம 2 பேரும் ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல, அதுக்கு என்னைய மன்னிச்சிரு கைலா. என் வயித்துல குழந்தையா இருக்கும்போது நானும் ரொம்ப சின்ன பிள்ளை தான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ நல்லா தான் வளர்த்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட எனக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு நம்ம அப்போட கலரிக்கு போனோமா, அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட என்னோட அம்மாவை எதுக்காக கலரிக்கு போனீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஹீரோயின் உண்மையை சொல்லாம நம்ம அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு, அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா எங்க அம்மாவுக்கும் செம கஷ்டமா இருக்கு. அப்படியே ஹீரோனை கட்டி பிடிச்சி ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் இருக்கிற கண்ணாடியில பாக்குறாங்க. பார்த்தா இங்க கட்டி பிடிச்சிருக்க ஒரு சின்ன பொண்ணு தான். இதை பார்த்தா எங்க அம்மாவுக்கு செம பயமாயிடுது. டக்குனு அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. அப்படியே பின்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அப்படியே வாயில ரத்த ஊத்த அப்படியே எங்க அம்மா நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. என்னைய விட்டு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. அப்ப சடனா ஹீரோட வாய்ஸ் கேக்குது, அம்மா நான் தான் அம்மா, வேற யாரும் கிடையாதுமா, என்னைய பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோட அம்மா கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா முன்னாடி ஹீரோயின் தான் இருக்காங்க. இதை பார்த்தா எங்க அம்மாவுக்கு செம பயமா இருக்கு. அப்படியே வெளியே வந்துட்டு எங்க பாய் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. அவன் எவ்வளவுதான் போன் பண்ணி போனே எடுக்கல. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆல்பர்ட்டுக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாதர் ஆல்பர்ட், ஹீரோ, ஒரு சிஸ்டர் 3 பேர் ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோனோட ரூம்ல போய் பாக்குறாங்க. ஹீரோன் அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. ஹீரோனோட அம்மா கிட்ட நீங்க வெளியே போய் உங்க பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மர பெட்டியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து 2 துணி எடுத்து அப்படியே ஹீரோவும் ஃபாதரும் போட்டுக்காங்க. அந்த துணியை தூக்கி அப்படியே ஹீரோனோட தலையில போட்டு ஃபாதர் துணி மேல கை வச்சு தொடர்ந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோன் கையை தட்டி விட்டுட்டு என்ன பண்றீங்க, நீங்க நீ ஸ்ட்ரெஸ் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே ஃபாதர் பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் அந்த பாட்டில் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த மரப்பெட்டில இருந்து ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த ஹீரோவா ஒருவேளை சாத்தான் உடம்பிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ட்ட கேட்கறான். ஃபாதர் எந்த பதிலுமே சொல்லாம அதுல இருந்து அப்படியே ஒரு லிக்விடோட டிராப் எடுத்து அப்படியே நெத்தியில சிலுவையை போட்டு தொடர்ந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஹீரோட உடம்புல தீய சக்தி வந்துருது. அப்படியே ஃபாதரை களத்தோட சேர்த்து பிடிச்சி அப்படியே நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அந்த சிஸ்டம் தடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த சிஸ்டர் அப்படியே தூக்கி அடிச்சிருது. போய் கபோல் அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்து மயக்கம் போட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு சிஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். சிஸ்டர் மயக்கெல்லாம் கிடப்பாங்க. அந்த பேய் அப்படியே ஏறி ஃபாதர் மேல உட்காந்துட்டு இப்படி களத்தை நெரிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோவோ ஃபாதரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோனை பின்னாடி இழுக்கிறான். ஹீரோன் அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. கபோல் அடிச்சு அவனு பொத்துன்னு விழுந்துடுறான். இந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஃபாதர் அந்த புனித தண்ணி எடுத்து அந்த சாத்தான் மேல தெளிக்கிறாங்க. அந்த சாத்தான் அப்படியே வலியால கதற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். ஃபாதர் அப்படியே தொடர்ந்து சிலை வச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்து ஹீரோனமா என்னாச்சு, என்னையும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணுக்காக வெளியே இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு ஃபாதர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சடனா ஹீரோ பாக்குறான். ஹீரோயின் படுத்திருக்க இடத்துல அப்படியே அவங்க தங்கச்சியோட உருவம் தெரியுது. இதை பார்த்தா ஹீரோக்கு டக்குன்னு பயமாயிடுது. டக்குன்னு கையை விட்டு அப்படியே பின்னாடி போய் கபூல்ல சாஞ்சு உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் பேய் அப்படியே எந்திரிச்சு ஃபாதரை களத்தை நெரிச்சிட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீரோனமா கதவு திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. கதவு பக்கத்துல தான் அந்த புனித தண்ணியோட பாட்டில் இருக்கும். அந்த பேய் அப்படியே ஹீரோனோட அம்மாவை அட்டாக் பண்ணான்னு வருது. அந்த புனித தண்ணியை தூக்கி அப்படியே ஹீரோ கிட்ட போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி அப்படியே ஹீரோயின் மேல தொளிக்க ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ள இருக்கிற சாத்தான் அப்படியே வலியால கதறிட்டு இருக்கு. ஹீரோ எங்க அம்மா அப்படியே ஹீரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஃபாதர் அப்படியே நெத்தியில சிலி வச்சு தொடர்ந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல உடம்புல இருக்கிற சாத்தான் அப்படியே வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே கருப்புல ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்க. உடம்புல இருக்கிற சாத்தானால அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வண்டியில போகும்போது ஹீரோ என்னைய மன்னிச்சிருங்க ஃபாதர், என்னால உங்களுக்கு முழுசா உதவ முடியல அப்படின்னு மன்னிப்பு கேட்கறான். பரவாயில்ல, நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ உதவிட்ட, போக போக இன்னும் நிறைய கத்துக்குவ அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. பேய் அடக்கும் போது அவர் ரூம்ல இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கும். அதெல்லாம் ஹீரோனோட அம்மா சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஹீரோனோட பர்சனல் டைரி கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் எங்க அம்மா எங்க அப்பாலாம் சேர்ந்து இந்த போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருந்ததை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்கா. இதை பாக்குற எங்க அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வராங்க. கடைசி பேஜ்ல அப்ப எப்படியாச்சும் அம்மாவையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் பிரிச்சிருங்க அப்படிலாம் எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் எங்க பாய் ஃப்ரெண்டை வரைஞ்சி அப்படியே தலையில கத்தியால குத்துற மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து அப்படியே எப்பயுமே அவளுக்கு ஒரு உருவம் தெரியுமில்ல, அந்த உருவத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கா. இதையெல்லாம் பாக்குற எங்க அம்மாக்கு பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அதையெல்லாம் போட்டோ எடுத்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்து அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ரூம்ல அப்படியே கையில ஒரு சிலை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது அப்படியே உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஃபாதர் ஆகிறதுக்கு ஒரு கோர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சு முடிச்சிருப்பான். அதோட கிராஜுவேஷனுக்கு அப்படியே ஹீரோ ரெடி ஆயிட்டு இருப்பான். அவனோட தங்கச்சி தான் அந்த சிலுவையை பிரசன்ட் பண்ணிருப்பா. அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போயிட்டு அந்த ஞாபகங்களும் வருது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே படுத்து தூங்கிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஹீரோனை காணா. எங்கேயும் அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோன் அப்படியே ஜன்னல் ஓரமா தான் நின்றுட்டு இருப்பாங்க. கையில அங்க என்ன பண்ற, இங்க வந்து படுத்து தூங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே ஹீரோயின் படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அந்த போட்டோவை பார்த்தா அப்படியே டென்ஷன் ஆயிட்டு வந்து ஹீரோன் அப்படியே முடியெல்லாம் பிடிச்சி அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோன் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோன் அப்படியே கீழே எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு உனக்கு என்ன திகிரிந்த என் பொண்ணு அடிப்ப, என் பொண்ணுங்கிறத உனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அவன் என்ன பண்ணாங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோன் அவனை சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை தப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கலாம் சொல்றாங்க. நீ என்ன பண்ணீங்கிறது எனக்கு தெரியும். நீ அந்த ஜெயலாங்கு பொம்மையை வச்சு என்னையும் உங்க அம்மா பிரிக்கிறதுக்கான பிளான் பண்ணல, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டா எங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் உண்மையை சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா நீ நேற்று என்ன சொன்னீங்க, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, அதை ப்ரூவ் பண்ணுங்க, ஒழுங்கா இவனை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின் அடிக்க வரான். அவங்க அம்மா எப்பயுமே ஷாக் கொடுக்குற ஒரு டிவைஸை கையில் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அப்படியே பாய் ஃப்ரெண்டுக்கு ஷாக் கொடுத்துறாங்க. அவன் பொத்துன்னு மறுபடியும் கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே ஹீரோயின் அடிக்க வரான். அதுக்கப்புறம் எங்க அம்மா தள்ளி விட்டு ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டா அவனுக்கு அப்படியே செம டென்ஷனா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க 2 பேத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் எங்க அம்மாவும் ரெடி ஆயிட்டு அவங்க அப்போட கல்லறைக்கு போறாங்க. போயிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சோஃபால அப்படியே எங்க அம்மா மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டு கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் மேரேஜ் ப்ரொபோசலுக்கு ஒரு ரிங்க போட்டுட்டு இருப்பான். அதை கட்டி அப்படியே பக்கத்துல வச்சிடறாங்க. அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. மேரி மாதா சிலமிட்டு தான் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபாதர் ஆல்பர்ட் வராரு. எப்படி இருக்கீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் உங்க பொண்ணு கைலாவும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. நல்லா இருக்கும் ஃபாதர், ஆனா நான் தான் அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. என்னோட கலந்த காலம் ரொம்ப கஷ்டமானது ஃபாதர். நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதே பிரெக்னென்ட் ஆயிட்டேன். இது தெரிஞ்சு என்னோட அப்பா அம்மா வீட்டு விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் கையிலோட அப்பா தான் என்னை வந்து இதெல்லாம் புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவர் இறக்குற வரைக்குமே கைலாக்கு வந்து அவர் சொந்த அப்பா கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃபாதரோ கவலைப்படாதீங்க, கைலா சீக்கிரமே பழைய நிலைமைக்கு வந்துருவா அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு விஷயம் சொல்லணும் ஃபாதர், கையிலோட பிரச்சனை முழுசா சரியாகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரூம்ல இருந்து நான் ஜெயலாங்கு பொம்மையை கண்டுபிடிச்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃபாதருக்கு செம ஷாக்கா இருக்கு. ஜெயலாங்கு பொம்மையை வச்சு நம்ம உலகத்துக்கு நம்ம தீய சக்தியில வர வைக்க முடியும், அது ஒரு வழிமுறை அப்படின்லாம் சொல்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படி இரும்ப ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கிளம்பி போயிடாரு. ரூமுக்கு வந்த ஃபாதர் கபோல் அப்படியே மாத்திரை இருக்கும், அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற பைபிள் பொத்துன்னு கீழே விழுவுது. திறந்ததா விழுந்திருக்கும். அந்த பேஜ் அப்படியே கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. அது அப்படியே என்னன்னு எடுத்து பாக்குறாரு. இது இதோட முடிய போறது கிடையாது, ஃபர்ஸ்ட் இருந்ததோட இதோட பாதிக்கப்பட்டவங்களோட நம்ம இன்னும் மோசமா தான் மாறப்போகுது அப்படின்லாம் எழுதிருக்கு. இதே டைம்ல அப்படியே ஹீரோனை தான் காட்டுறாங்க. ரூம் அப்படியே உட்காந்து வித்தியாசமா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி இருக்க அப்படியே சிலுவை எல்லாம் தலைகீழ அப்படியே மாறுது. அந்த பைபிளை பார்த்த ஃபாதர் இந்த விஷயமா பெரிய ஃபாதர் கிட்ட ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. உடனே காரை நிறுத்திட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு இங்க என்ன பண்ற கைலா, எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருக்காரு. ஹீரோ அப்படியே டக்குன்னு மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கிட்டு வந்து அப்படியே காருக்கு படி படுக்க வச்சுட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்றாரு. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி அப்படியே ஹீரோயின் எந்த சொக்காரமா இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினையே காணோம். அப்ப முன்னாடி பாக்குறாரு, மறுபடியும் இங்க வெளியே நின்று இருக்காங்க. உடனே ஃபாதர் அந்த பாக்ஸ் வந்து சிலுவையை கையில எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து அப்படியே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு அப்படியே பின்னாடி ஹீரோயின் வந்து அப்படியே களத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லா அப்படியே கீறி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல வந்து அவங்க கையில அப்படியே ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க கையில அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே தான் சொல்லிட்டு கையை கழுவிட்டு இருக்காங்க. உன் கையில தான் எதுவுமே கிடையாது கையில, எதுக்காக இப்படி கழுவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா கையில கண்ணுக்கு மட்டும் தான் அந்த ரத்தம் இருக்க மாதிரி தெரியுது, வேற யாருக்குமே கையில ரத்தம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பைப் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கையில பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி எங்க அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. செத்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும், அதை அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி வினோதமா திரும்பி வெளியே எங்க அம்மா பத்தி சிரிக்கிறாங்க. அப்ப எப்பயுமே கையிலோட கண்ணுக்கு ஒரு ஆவி தெரியும்ல, அந்த ஆவி அப்படியே டக்குன்னு சைட்ல இருந்து வந்து எங்க அம்மா அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி அடுத்து ஃபாதர் ஆல்பர்ட் தான் காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருப்பாரு. அவரோட உயிருக்கு எந்த ஆபத்து இருக்காது, அவரோட உடம்புல காயங்கள் மட்டும் தான் பட்டிருக்கும். பெரிய ஃபாதர் ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. அப்பதான் அவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கைலா வந்து ஜெயலாங்கு பொம்மையை வச்சு எங்க அப்பாவோட ஆவியை வெளியே கொண்டு வர நினைச்சிருக்கா. ஆனா வெளியே வந்ததா எங்க அப்பாவோட ஆவி கிடையாது, லூசிஃபரோட சிசியன்ல ஒருத்தன் தான் வெளியே வந்திருக்கான். அவன் கண்டிப்பா எங்க அம்மாவையும் அவளையும் கொல்லாம போக மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட ஃபாதரோ நீங்க 2 பேரும் தான் அந்த ஆவியை விரட்டணும் அப்படின்னு சொல்றாரு. நான் இருக்கிற நிலைமையில இப்ப என்னால முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நான் போய் அந்த ஆவியை அடக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பெரிய ஃபாதரும் ஆல்பர்ட் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆவியில அடக்க தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரிட்டன் பாக்ஸ் வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த பேய் அப்படியே ஹீரோட அம்மாவை தரையில படுக்க வச்சு அப்படியே சுத்தி நிறைய மெழுகு பத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கு. செத்துரு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோட அம்மா கையில வெளியவான்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பேய் வந்து கையிலோட ஆன்மா வெளியே வர மாட்டேங்குது. அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே கத்தி எடுத்து எங்க அம்மா தலையில இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தா வருது. அவங்க அம்மா டக்குன்னு கையை நடுவில் விட்டுறாங்க. அந்த கையில அப்படியே ஏறிடுது. அவங்க வலி தாங்க முடியாம செமையா கதறாங்க. இதை பார்த்து அந்த பேய் அப்படி சிரிச்சிட்டு இருக்கு. அவங்க அம்மா எவ்வளவோ கூப்பிடுறாங்க, கையில வெளிவான உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பேய் வெளியே வர மாட்டேங்குது. மறுபடியும் கத்தி எடுத்து குத்த வருது. அவங்க அம்மா அப்படியே செமையா போராடுறாங்க. ஒரு கட்டத்துல அப்படியே அந்த பேய் இழுத்து வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து வேகமா ஓடி போய் அவங்க பெட்ரூம் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அப்படியே அவங்களோட பெட்ரூம் பக்கத்துல வந்து அப்படியே சக்தியை பயன்படுத்தி அந்த கதவை ஓபன் பண்ணிடுது. உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மாவை எங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணோட வயசுல அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே தேடிட்டு வருது. அதுக்கப்புறம் பெட்டுக்குள்ள குமிஞ்சு பாக்குது. பார்த்தா அந்த அவங்க அம்மா காணோம். அவங்க அம்மா கபோர்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே லைட்டா அழுகிற சத்தம் அந்த பேய்க்கு கேட்டுது. அதுக்கப்புறம் அப்படி கபோர்டு பக்கத்துல மொளமா வந்து அப்படியே காதை வச்சு கேக்குது, உன் புருஷன் போன இடத்துக்கே நீயும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு அந்த கபோர்டு நச்சுக்கு இறக்கிட்டே இருக்கு. கரெக்டாப்பா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்து அப்படியே ஹீரோனை தடுக்க ட்ரை பண்றான். அந்த பேய் அப்படியே ஹீரோவை அடிச்சு தூக்கி போடுது. அவன் அப்படியே பாக்கெட்ல ஒரு மணி வச்சிருப்பான். அதை எடுத்து அப்படியே ஆட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பேய் அப்படியே கண்ட்ரோல் ஆகி அப்படியே கத்த ஆரம்பிக்குது. இந்த கேப்ல ஹீரோட அம்மா கபோர்டை வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ அந்த பெட்டியில இருக்கிற புனித தண்ணியும் சிலுவையும் கையில எடுத்துறான். எங்க அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அது பால்கனியோட கம்பி மேலதான் உட்காந்துட்டு இருக்கு. உங்க 2 பேத்தையும் நரகத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுந்துருது. அது விழுந்த இடத்துல ஸ்விமிங் பூல் தான் இருக்கும். இது தெரியாத ஹீரோ எங்க அம்மா அப்படியே மேல இருந்து கீழே பதட்டமா வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்விமிங் பூல் தான் இருக்கு. அப்படியே அந்த பேய் அப்படியே தண்ணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வர ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே மேல வருது. வந்து அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே சிலுவையை காமிச்சு அப்படியே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இனிமேட்டு
இனிமேட்டு உன்னால என்னை தடுக்க முடியாது, ஏன் உன் கடவுள் நினைச்சா கூட என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்படியே அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவன் அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். கையில அப்படியே அந்த புனித தண்ணி அப்படியே அந்த பேய் மேல தெளிக்கிறான். அப்படியே அது வலியெல்லாம் கதற ஆரம்பிக்குது. அவனும் அப்படியே சிலுவை வச்சுட்டு அப்படியே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே சடனா அவனோட தங்கச்சி உருவம் தான் தெரியுது. ஒரு நிமிஷம் அப்படியே மந்திரத்தை சொல்றதை நிறுத்திடுறான். டக்குனு அந்த பேய் அப்படியே களத்தோட சேர்த்து அப்படியே தூக்கி பிடிச்சிருது. அப்படியே களத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. உடனே இருடமா, நீ ஹீரோவையும் என் பொண்ணையும் விட்டுரு, உனக்கு ஒரு உடம்பு தானே வேணும், என் உடம்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோவை தூக்கி போட்டு அப்படியே கையில அந்த சிலுவையை மட்டும் பிடிக்கிட்டு அப்படியே பேய் நடந்து ஹீரோட அம்மா கிட்ட வந்துட்டு அந்த சிலுவையை உடச்சு அப்படியே ஹீரோட அம்மாட்ட கொடுத்துட்டு இதை வச்சு நீயே உன்னை குத்தி கொன்னுக்கோ, அதுக்கப்புறம் உன் பொண்ணை ஹீரோயினை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோட அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்படியே குத்திக்கிறதுக்கு போறாங்க. தன்னோட அம்மா தனக்காக சாவறத பார்த்த ஹீரோட அம்மா அப்படி அந்த பேயை மீறி வெளியே வந்துருது. அம்மா குத்திக்காதீங்கம்மா குத்திக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட எந்திரிச்சு அப்படியே சிலுவை வச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். பவர்ஃபுல்லான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பேய் அப்படியே ஹீரோ பக்கத்துல க்ளோஸா போகுது. நெத்தியில அப்படியே சிலுவை வச்சுட்டு மந்திரத்தை வேகமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே சிலுவை வச்சிருக்கிறது அப்படியே புகைய ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த பேயை மொத்தமா அழிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கருப்புல ரத்தமா வாந்தி இருக்கிறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் சரியாயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து ஃபாதர் ஆல்பர்ட்டை பாக்குறான். ஃபாதர் நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றான். நீ முடியும் மாத்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல ஃபாதர், நான் ஊரா இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாம் போய் இதுக்கப்புறம் சரி பண்ண போறேன். இப்பதான் நான் இதுக்காக இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். சரி, உன்னை யாரும் தடுக்க மாட்டேன், நீ போயிட்டு வா. கடவுள் வந்து அவரோட சீடரை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி அனுப்பிச்சுட்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். நேரா அவன் ஜெயிலுக்கு தான் வரான். யாரை பார்க்க வரானா, ஸ்டார்டிங்ல இவன் குடும்பத்தையும் ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான். அவனை தான் பார்க்க வந்திருப்பான். அவன் ஃபாதர் என்னை மன்னிச்சுங்க ஃபாதர், நான் அப்ப ஓணும்னு நினைக்கல, பயத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க வந்து ஓடி போயிட்டேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறான். ஹீரோ சரி உன்னை மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. பை பை மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.